கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். எதிரி கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். நானே என் இருக்கையில், நானே என் இருக்கையில் என் மேய்ப்பர் நீர்தானையா. எனக்கொன்றும் குறைவே, என் மேய்ப்பர் நீர்தானையா. எனக்கொன்றும் குறைவே இல்லை. நானே கலங்கனும் என் இருக்கையிலே, நானே கலங்கனும் என் இருக்கையிலே என் மேய்ப்பர் நீர்தானையா. எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா. எனக்கொன்றும் குறைவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையானது சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நமக்கு சிநேகிதர்களும் உண்டு, சத்துருக்களும் உண்டு, பகஞ்சர்களும் உண்டு. இதிலே சிநேகிதர்களையும் சத்துருக்களையும் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்திலே அடையாளம் காண்பது என்பது அவர்களோடு உறவு கொள்வதன் வழியாக. ஆனால் பகஞ்சர்களை பார்க்கும் பொழுது பகஞ்சர்களோடு நாம் உறவு கொள்வதில்லை. ஆகையால் பிரியமானவர்களே, பகஞ்சர்கள் நம்மை பகைக்கிறதன் வழியாக இவர்கள் பகஞ்சர்கள் என்று தெரியும். ஆனால் சத்ருவை நாம் அடையாளம் காண வேண்டுமேனால் நம்முடைய பந்தியை சுற்றிலும் பார்க்க வேண்டும். அவர்கள் உன்னோடு கூட சேர்ந்து சாப்பிட்டவர்கள், உன் உழைப்பை, உன் பணத்தை, உன் உணவை, உன்னுடைய நேரத்தை, இதையெல்லாம் பிரியமானவர்களே அவர்கள் உன்னிடத்தில் அனுபவித்து இப்பொழுது அவர்கள் உன்னையே பகைக்கிறார்கள். இதைதான் தாவீது தன் அனுபவமாய் கண்டார். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அன்பானவர்களை யோசித்து பாருங்கள். நன்மையை பெற்றவர்கள் யாரிடத்துல நன்மையை பெற்றோமோ அவர்களை நாம் வெறுக்கும் பொழுது, அவர்களை பகைக்கும் பொழுது, வெறுக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறதை அவர்கள் பார்ப்பார்கள். பார்க்கிறது வெறுப்பாளிகளுக்கு. ஆனால் பிரியமான பந்தி யாருக்குன்னா, நேசிக்கிறவர்களுக்கு. ஆகையால் தான் ஏசப்பா சொன்னார், உன் சத்துருக்களையும் சிநேகிங்கள் என்று ஏன் சொன்னார் என்று சொன்னால், சிநேகிக்கிறதன் வழியாய் தேவன் நம்முடைய பந்தியை சத்துருக்களுக்கு முன்னால பெரிதாக்குவார். ஆகையால் மனஸ்தாபப்படாதீங்க ஜனங்க உங்களை பிரியமானவர்களே பகையாய் பகைக்கிறதினால். ஏன்னா உங்களை சிநேகிக்கிறவர் சொல்கிறார், நீங்கள் சிநேகிங்கள், உங்கள் பந்தியை நான் பெரிதாக்குவேன். கர்த்தர் அப்படியே உங்கள் பந்தியை பெரிதாக்கட்டும். செபிக்கலாம். ஆமாண்டவரே, இந்த உலகத்திலே சத்ருவனுடைய தாக்கத்தினாலே நேசிக்க வேண்டியவர்களும் கூட சில வேளையிலே வெறுப்பை உள்ளே சுமக்கிறதினாலே பந்தியை அவர்கள் எழுந்து பார்க்கிறவர்களாய் மாறுகிறார்கள். இதை கேட்கிற அன்பு உள்ளங்கள், ஆம் சுவாமி, நான் நேசிக்கிற பிள்ளையாய் நேசத்தை உள்ளே சுமக்கணும், பகையை உள்ளே வைப்பேனே, ஆனால் நான் பந்தியை பார்க்கிறவனாய் மாறுவேன். பந்தியில பங்கு பெற முடியாது என்பதை அறிந்து உடைய பிள்ளைகள் அன்பை ஆண்டவரை தங்கள் இருதயங்களிலே தரித்து கொண்டு சத்துருக்களையும் சிநேகிக்கிறதான மக்களாய் மாறட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எதிரி கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். நானேன் கலங்கனும் என் இருக்கையிலே, நானேன் கலங்கனும் என் இருக்கையிலே. God bless you, church. Have a blessed day. Amen.